கவுனி அரிசி கூழ் செய்ய போகிறோம், குழந்தைகளுக்கானது. இப்போ பார்த்திங்கன்னா என்ன தேவையானதுன்னா கொஞ்சம் வெல்லம், பனங்கல்கண்டு எடுத்துட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சிடணும். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து கூழில் சேர்த்த போகிறோம். ஒரு கடாயில் நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தும் வந்து நான் நல்லா அரைச்சி காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டே ட்ரை பண்ணும்போது ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டு குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு 11 o'clock செஞ்சு கொடுத்துருங்க, ஏன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். கடாயை அடுப்பில் வச்சு இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கலரிகிட்டே இருக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வயசாகி குழந்தைகள் நடக்காமல் இருப்பாங்க, கொஞ்சம் தத்தி தத்தி நடந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு 10 days செஞ்சு கொடுத்தாவே நல்லா ரிசல்ட் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக நடப்பாங்க. ஏன்னா இதில் கருப்பு உளுந்து இருக்குது, கருப்பு கவுனி அரிசி இருக்கனால அவங்களோட போன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். இப்போ பாதி வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம அந்த கருப்பட்டியும் வெல்லமும் கரைச்சி வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி போடல அப்படின்னா இதில் இருக்க தூஸ் எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வயிற்றுக்குள்ளே போயிடும், அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி போட்டுக்கிறோம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது வந்து வயசுக்கு வந்த குழந்தைகளுக்கும் பொண்ணுங்களுக்கும் கொடுக்கலாம். கொடுக்கும்போது வந்து யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்மளோட கருப்பு கவுனி கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி.